ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன மினி விலாக் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாமா வந்து சாட்டர்டே நைட்டு பஜ்ஜி போடுறதுக்காக பஜ்ஜி மாவு, அப்புறம் வாழைக்காய், மிளகா அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது போக நான் உருளைக்கிழங்குலையும் பஜ்ஜி போடுவாங்க, அது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருந்தேன். சண்டே போடுறதா தான் பிளானு. சண்டே போட முடியல, நாங்கள் வெளியே போயிட்டு மார்க்கெட்லாம் போனதுனால கொஞ்சம் டைம் இல்லை. சரின்னு சொல்லி மண்டே தான் அவங்க வேலைக்கு போயிட்டு நான் மதியம் போல் வந்து போடுறேன், நீ எதுவும் பண்ணாத, உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் தான் அதிக பிரசங்கித்தனமாக என்ன பண்ணேன்னா, சரி வேலைக்கு போயிட்டு களைப்பாக வருவாங்க, நம்ம செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லோரும் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க, ஆனால் நம்ம பண்ணால் தான் வரமாட்டேங்குதா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம நேரமாக இல்லாட்டி நம்ம கைராசியாக என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த சமையலுக்கும் எனக்கும் கடைசி வரைக்கும் ஒத்துக்காது போல். பாதி போட்ட பிறகு தான் தோணுச்சு, பேசாமல் அவங்களே போட சொல்லியிருந்துருக்கலாம், வந்து நல்லா ஏற்று வாங்க போகிறோம் அப்படின்னு நினச்சேன். சரி போட்டது போட்டோம், ஃபுல்லாக முடிச்சுட்டு திட்டு வாங்கலாம், திட்டு வாங்குறது வாங்க போகிறோன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட்டு வச்சுட்டேன். எப்படியோ ஒரு வழியாக எண்ணெய்லாம் நல்லா தான் காஞ்சிருந்துச்சு. நல்லா பஜ்ஜி போடுற மாதிரியே, நார்மலாக கடையில் பஜ்ஜி போடுற மாதிரியே நல்லா புசு புசுன்னு வரதான் செஞ்சுச்சு. ஆனால் கடைசியில் நம்ம அதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வெறும் வாழைக்காய் இந்த மாதிரி லைட்டாக தான் மாவு ஒட்டி இருந்துச்சு, அவ்வளோவா மாவு ஒட்டலை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பஜ்ஜி மாதிரி தெரிஞ்சுது. என்னன்னாலும் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த டைம் எனக்கு வந்து பஜ்ஜி போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பிள்ளை நீ பஜ்ஜி கூட உனக்கு போட தெரியாதா அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னால் கிச்சன் சைடு கூட போனதில்லை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுனா பழகிட்டு இருக்கேன், அதனால தப்பாக நினச்சிக்காதீங்க. வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு பஜ்ஜியை சுட்டு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன். கடைசியில் நானே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். நான் சுட்டதை பார்த்து அதில் ஃபுல் பாக்கெட் மாவு போட்டிருந்தா ஒரு வேலை வந்திருக்குமோ என்னன்னு தெரியல. 100 பஜ்ஜி 200 பஜ்ஜி போடுறவங்களாம் நல்லா போடுறாங்க, ஒரு 2 பஜ்ஜி 3 பஜ்ஜி சுட்டுட்டு கையில் வேற சுட்டுக்கிட்டேன்.